வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி ஒரு புதினாவும் மல்லித்தழையும் வச்சு ஒரு மசாலா லஸ்ஸி ரெசிபி இந்த கோடை காலத்துக்கு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதே டைமில் நான் டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாக்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மல்லித்தழையும் புதினாவையும் நல்லா ஆஞ்சி ஒரு 2லேருந்து 3 முறை நல்லா அலசி தண்ணியில் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சீரகம், சர்க்கரை, உப்பு, மிளகாய், பெருங்காயம் தூள் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துடணும். ஏன்னா இது அரைச்சோம்னா நல்லா வழுவழுன்னு வரும் சட்னி. இப்போ அடுத்து மல்லித்தழை, புதினா தழை சேர்த்து வழுவழுன்னு அரைச்சிடணுங்க. இதில் ஒரு முடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கணும். இன்னொரு முறை நல்லா அரைச்சி எடுத்துடணும். மீதி இருக்க புதினாயிலையும் சேர்த்து அரைச்சி ஒரு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக என்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானிபூரி மசாலா ஒரு அரை பேக்கெட் சேர்த்தேன். அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அரைச்சி ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தண்ணி அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச சட்னி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி இந்த லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நான் ஒரு பெரிய டம்ளரில் ஊற்றி பூந்தி, புதினா தழை, பச்சை மிளகாலாம் வச்சு அலங்காரம் பண்ணி சில்டாக இதை நான் சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.